வெனிசுவேலா அதிபர் மதுரோவை அமெரிக்கா அதிரடியாக கைது செய்திருந்த நிலையில் தற்போது வெனிசுவேலாவின் பொறுப்பு அதிபர் தாம்தான் என தனது சமூக வலைதள பக்கத்தில் டொனால்டு ட்ரம்ப் பதிவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம். முழு விவரம். வெனிசுலா மீது அண்மையில் தாக்குதல் நடத்திய அமெரிக்க படைகள் வெனிசுலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை பிடித்து சென்றது. தற்பொழுது அவர்கள் அமெரிக்காவில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அவர்கள் நீதிமன்றத்திலும் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் வெனிசுலாவினுடைய அதிபர் தாம்தான் என்றும் தான் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் மதுரோ நீதிமன்றத்திலேயே தெரிவித்திருந்தார். இதனையடுத்து அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற நிலையில் அடுத்த கட்ட விசாரணை மார்ச் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஏற்கனவே பேசியிருந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெனிசுலாவை இடைக்காலமாக அமெரிக்கா தான் ஆளும் என்றும் நிலையான ஒரு அரசு ஏற்படுத்தும் வரை அமெரிக்கா தான் வெனிசுலாவிற்கு பொறுப்பு என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது வெனிசுலாவுக்கும் தான் அதிபர் என்றும் தமது வலைதள பக்கத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். தற்பொழுது வெனிசுலாவினுடைய அதிபராக தொடர்வதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மதுரோவுக்கு துணை அதிபராக இருந்தவர் தற்பொழுது வெனிசுலாவில் இடைக்கால அதிபராக வெனிசுலா நாட்டு உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட நிலையில் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பு மேலும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. ட்ரம்ப் இவ்வாறு கூறியிருந்தாலும் கூட அது எந்த அளவிற்கு செல்லுபடி ஆகும் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் வெனிசுலாவில் முறைப்படி மக்களால் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் மதுரோ துணை அதிபரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் அவர் தற்பொழுது அமெரிக்க சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் அந்நாட்டு உச்ச நீதிமன்றத்தால் ஒரு இடைக்கால அதிபர் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ட்ரம்பினுடைய அறிவிப்பு என்பது மேலும் பல்வேறு அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் அடுத்ததாக அமெரிக்கா என்ன மாதிரியான செயல்பாடுகளை மேற்கொள்ள போகிறது என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.